வரட்பெரும் ஜோதி. இந்த வீடியோவில் முடிச்சு நம்ம பேச இருக்கிறோம். அதை பற்றி பார்ப்போம். வணக்கம். திருமூலருடைய வருமாற்றல் சக்தி எப்பொழுதும் இந்த உடலுக்கும் உயிருக்கும் நன்மை பயத்து கொண்டே இருக்குமாக என்ற சங்கல்பத்தோடு இந்த வர்மக்கலையில் வாசல்கள், நம்முடைய உடம்பில் வாசல்கள், கோலமணி நாராயண வாசல், மயிர்பால் வாசல் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த முதுகு தண்டில் 5 வகையான முடிச்சுகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு செயலை கொடுத்துருக்குறாங்க நம்முடைய சித்தர் பெருமக்கள். கர்ணாமிர்த முடிச்சு, சரமுடிச்சு, துண்டல் முடிச்சு, பாச முடிச்சு, கும்பக முடிச்சு. இந்த 5 முடிச்சுகளும் ஒவ்வொரு வகையான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு முடிச்சில் ஆளப்படுகின்ற உடல் உறுப்புகள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகிறது, வலிமை ஊட்டப்படுகிறது. அதாவது கர்ணாமிர்த முடிச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்முடைய முதுகுத்தண்டலினுடைய மேல்முனை, அதாவது முதல் துண்டெலும்பினுடைய சார்பு பகுதியில் அமைந்திருக்குது. இதனை உடம்பின் வெளிப்பகுதியில் இருந்து தொடுவது கடினமான முயற்சியாகும். எனவே இம்முடிச்சு மருத்துவ பயன்பாட்டுக்கு மிக குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. 2வது முடிச்சு பார்த்தீங்கன்னாக்கா சரமுடிச்சு. இது முதுகுத்தண்டு எலும்புக்கும் கழுத்து எலும்புக்கும் சந்திக்கின்ற இடமாகும். இதனை C7 அண்டு T1, அதாவது சர்விக்கல் 7வது எலும்புக்கும் தொராசிக்கினுடைய 1வது எலும்பு சந்திக்கிற இடத்துல இந்த முடிச்சு இருக்குது. இது தலையை கீழ் நோக்கி குனிந்து பார்த்தால் கழுத்து பகுதியில் வெளிப்படையாக இந்த முடிச்சு தெரியும். 2வது பார்த்தீங்கன்னா 3வது துண்டல் முடிச்சு. சரமுடிச்சிலிருந்து 10 விரல் அளந்து பார்த்தா இம்முடிச்சு இருப்பிடம் அறியலாம். முதுகில் சிப்பி எலும்பினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து தண்டுவடத்தை நோக்கி நேர்கோட்டில் அளந்தால் துண்டல் முடிச்சு இருக்கும் இடம் தெரிய வரும். இதனை தெராசிக் 8, தெராசிக் 9 இருப்பிடத்தில் இருப்பதாக நம்ம சித்தர்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. 4வது பாச முடிச்சு. இது முதுகு தண்டெலும்பில் 12வது விலா எலும்பு தொடங்கும் இடத்துலையும் தெராசிக் போனுடைய 12வது எலும்பு துண்டும் லும்பாருடைய 1வது எலும்பு துண்டும் சந்திக்கிற இடத்துல இருக்குது. 5வது கும்பக முடிச்சு. இது முதுகு தண்டெலும்பு கீழ்ப்பகுதியில் உள்ளது. 5 அடுக்குகள் எலும்புகளிலிருந்தும் சேருமிடம் இந்த முடிச்சாகும். இதனை சேக்கரம் என்றும் கூறுவார். ஆக இதை முறையாக கண்டு பயன்பெறுவோம்.